ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம வந்து பப்ளிஷ் அப்படின்றது வந்து பண்ணியிருக்கோம். இதோட லிங்க் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அது மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ஃபேவரட்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? அது எப்படி ஆட் பண்ணணும் தெரியல அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்ல வந்து வீடியோ இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன், அந்த வீடியோட லிங்க். ஸோ அது மூலியமா போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, எப்படி வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றது தெரியல. ஸோ அதுக்காக சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து அதில் லிங்க் தான் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, அதை நீங்க மொபைல் வச்சிருந்தீங்க அப்படின்னா மொபைல் மூலியமா ஓப்பன் பண்ணீங்கன்னா அது டெலிகிராம் வெப்புக்கு போகும். சரிங்களா? ஸோ அதனால அதுல நீங்க ஃபேவரட் கொடுத்தாலும் ஃபேவரட் ஆகாது. ஸோ அந்த லிங்கை வந்து நீங்க என்ன பண்ணணும், காப்பி பண்ணிட்டு உங்களோட குரோம் ப்ரௌசர்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி நீங்க வந்து அந்த குரோம் ப்ரௌசர்ல வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கணும். எந்த அக்கௌண்ட் அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணுங்க, லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல நீங்க அந்த லிங்கை போடும் பொழுது டைரக்டா இந்த இண்டிகேட்டரோட பேஜுக்கு வந்து போகும். அதுல சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் சிம்பிள் வந்து இருக்கும். சரிங்களா? ஸ்டார் சிம்பிள் வந்து இருக்கும். அதை நீங்க ஒன் டைம் கிளிக் பண்ணாலே போதும், உங்களோட ஃபேவரட்ல வந்து ஆட் ஆயிரும். ஓகே, இதுல வந்து நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனபிள் சிம்பிள் 1 அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுல நீங்க வந்து என்னனாலும் வந்து என்ன செஞ்சுக்கலாங்க, கொடுத்துக்கலாம். இது நீங்க ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், இல்ல இந்த பேஜ் வந்துடும். ஸோ இதுல நீங்க போயிட்டு நீங்க இண்டெக்ஸ் வச்சுக்கலாம். இண்டெக்ஸ் வச்சீங்கன்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ் வரும். அதே இது நீங்க ஆப்ஷன் வச்சுட்டு இந்த நிஃப்டி 50 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் செயின் மாதிரி ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இதுல போயிட்டு உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் வேணுமோ அதை கூட நீங்க என்ன பண்ணிக்க முடியும், அதில் சூஸ் பண்ணி வச்சுக்க முடியும். அதையும் சூஸ் பண்ணி நீங்க வச்சீங்க அப்படின்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு 23,950 அப்படின்றத எடுத்துட்டேன். எடுத்துட்டு நாங்க எனபிள் பண்ணா மட்டும்தான் எனக்கு இங்க சார்ட்ல வந்து வரும். சரிங்களா? இன்னொன்னு நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு இண்டெக்ஸ் வச்சிருக்கீங்க. சரி, இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம், இந்த இடத்துல ஒரு இண்டெக்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா? சோ நீங்க இண்டெக்ஸ் வச்சுட்டு இதையும் சேர்த்து நீங்க எனபிள் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து ஒழுங்கா வராது. சரி, இந்த மாதிரி காட்டும். இங்க பாருங்க, இப்ப இந்த மாதிரி காட்டும். சரியா? ஏன் அப்படின்னா இதோட பிரைஸ் ரேஞ்ச் வேற, அதோட பிரைஸ் ரேஞ்ச் வேற. சோ அதனால நீங்க ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் வைக்க முடியும் இண்டெக்ஸ் பார்க்கும் பொழுது. ஸோ இதுல நீங்க நீங்க இதுலயும் நீங்க ஆப்ஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா ரெண்டையுமே வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியும். இப்போ இதுல வந்து நான் என்ன பண்றேன், இதுலயும் நான் வந்து ஒரு ஆப்ஷன் அப்படின்றத எடுக்கிறேன். பேங்க் நிஃப்டி எடுத்துட்டு நான் நிஃப்டி எடுக்கிறேன். நீங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டி எதுனாலும் பார்க்கலாம். சரிங்களா? இது மட்டும் தான் பார்க்கணும் இல்லை, நான் உதாரணத்துக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து நிஃப்டி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? நிஃப்டியோட புட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நிஃப்டியோட கால் ஆப்ஷன் ரெண்டுமே எனபிள்ல இருக்கு. இப்போ நாங்கள் ஆஃப் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து ஒரு பக்கத்துல வந்து ஆஃப் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்றது இங்க காட்டும். இந்த சைட்ல இருக்கு பாருங்க, செலக்ட் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து S2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி அது எக்ஸ்பைரி டேட் வரும். பின்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? அது வந்து புட் ஆப்ஷன். ஓகேங்களா? புட் ஆப்ஷன் 23,950 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து இதுல இருக்கு. நீங்க என்ன இந்த பக்கம் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ, அதாவது இந்த சார்ட்ல நம்ம என்ன பாக்குறோமோ அதோட இது வந்து என்ன அப்படின்றது வந்து இதுல காட்டும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் இப்போ என்ன பண்றேன், எனபிள் சிம்பிள் ஒன்னையும் நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுதுங்க, 2 கேண்டில் ஸ்டிக் இதுல வந்துருது. ஓகேங்களா? 2 கேண்டில் ஸ்டிக்கும் வந்துருது. அதே மாதிரி இதுல நீங்க வந்து பாக்குற இந்த ப்ரீவியஸ் டே ஹை லோ இருக்கு பாத்தீங்களா? அது வந்து S2க்குள்ளது. சரிங்களா? S2க்குள்ளது. இல்ல முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம் S2 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதை நம்ம வந்து பார்க்கணும். இது நான் வந்து இன்னும் எனபிள் பண்ணல. இதையும் நான் எனபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த லைன்ஸும் வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த லைன்ஸும் எனக்கு வந்து என்ன செய்யுதுங்க, வருது பாத்தீங்களா? S1 வருது, ப்ரீவியஸ் டே ஹை, ஓப்பன், க்ளோஸ் எல்லாமே வந்து வந்துடும். ஓகே, உங்களுக்கு எது தேவையோ நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டையுமே கூட என்ன பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ண முடியுங்க, கம்பேர் பண்ணிக்க முடியும். இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, கம்பேர் பண்றதுக்கான ஒரு வழி வந்து ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் நீங்க இதுல போயிட்டு இண்டிகேட்டர்ல போயிட்டு என்ன பண்ணலாங்க, ஜஸ்ட் இண்டிகேட்டர்ல போயிட்டு இது உள்ள போனீங்கனாலே இந்த ஆப்ஷன் டேபிள் ஓப்பன் ஆயிரும். நீங்க மாத்திக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நீங்க லேப்டாப்ல பண்ணும்போது, இதே இது நீங்க மொபைல்ல பண்ணீங்க அப்படின்னா நீங்க சர்ச் பண்ற மாதிரி வரும். இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல சர்ச் பண்ற மாதிரி வரும். இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது. முன்னாடி ஓப்பன் ஆச்சு, இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த பேஜ்ல நீங்க வந்து சர்ச் பண்ணிட்டு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, மொபைல்ல பண்ணீங்க அப்படின்னா. ஓகேங்களா? இந்த 2 இருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி இதை நம்ம வந்து டிசபிள் பண்ணிட்டு ஒரு இது மட்டும் எனபிள் பண்ணிட்டு என்ன பண்ணலாங்க,
இண்டெக்ஸ் சார்ட் நீங்கள் வச்சு பாருங்க. இண்டெக்ஸோ இல்லைனா ஸ்டாக்கோ எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு ஸ்டாக் வந்து எடுக்கிறேன். என்ன எடுக்கலாம் அப்படின்னா எஸ்பிஐ எடுக்கலாம். எஸ்பிஐ நான் எடுக்கிறேன். எஸ்பிஐ வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு எஸ்பிஐயோட சார்ட் வந்து வந்துருச்சு. சரிங்களா? எஸ்பிஐயோட சார்ட் வந்து என்ன செஞ்சிருச்சு, இதில் வந்து வந்துருச்சு. ஓகே, இது நம்ம டபுளில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் இந்த இதில் வச்சுட்டு டபுள் டேப் பண்ணிங்கன்னா போதும், இது ஃபுல்லாக ஆகிடும். அதே மாதிரி செகண்ட் இதில் நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா இது ரெண்டாவதும் இந்த டபுள் சார்ட் மாதிரி வந்துடும். சரிங்களா? ஜஸ்ட் நீங்கள் இதுக்கு மேலே வச்சுட்டு, அதாவது இது பிளெயினாக இருக்குது பார்த்தீங்களா, எம்டி பேஸில் வச்சுட்டு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா போதும். டபுள் டேப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும், டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் எதுனாலும் என்ன செஞ்சுக்க முடியும், உங்களால் வச்சு பார்த்துக்கொள்ள முடியும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ எஸ்பிஐயோட ஆப்ஷன் வேணும், ஸ்டாக் ஆப்ஷன் பார்ப்பீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாங்க, ஸ்டாக் ஆப்ஷன் கூட இல்லை பார்த்துக்கோங்க, அது கூட வரும். சரிங்களா? நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் இந்த இடத்துல வந்து வந்துடும். ஸ்ட்ரைக் சிம்பிள் அப்படின்றதுல வந்துடும். செலக்ட் சிம்பிள் அப்படின்ற இடத்துல வந்து வந்துடும். ஓகே, ஸோ ஈஸி தான், ஈஸியாக தான் இருக்கும். எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து இதோட லிங்க் இருக்கும். ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இல்லை நீங்கள் கேண்டில் கலர்ஸ் வேணாலும் என்ன பண்ணிக்கலாங்க, சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கேண்டிலோட கலர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாடி கலர், வித் கலர், பார்டர் கலர் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படின்றதையும் பார்த்துருவோம். நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்தோம் நேற்று அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இதில் நம்ம நேற்று எடுத்த லெவல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தட்டிக் ஃபியூச்சராக 23,945 அப்படின்றது எடுத்திருந்தோம். R1 24,133, R2 24,187, S1 23,762, S2 23,707 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருக்கோம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பன் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபிளாட் ஓப்பன் கொடுத்தாலுமே நம்மளுக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு சைடு வேஸில் தான் மார்க்கெட் அப்படின்றது வந்து இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து என்ன பண்ணணுங்க, ஆப்ஷன்ஸ், சரிங்களா, ஆப்ஷனை வந்து கவனிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ரெண்டுமே ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ வந்து இருக்காங்க. அதே மாதிரி ஓப்பன் பிலோ இருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டினியூவா சைடு வேஸ்ல இருக்கும். மார்க்கெட்ல டிகே அப்படின்றது வந்து அதிகமா இருக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓப்பன் பிலோ ரெண்டுமே, சியும் சரி பியும் சரி, அதாவது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே ஓப்பன் பிலோ இருந்தாங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன நடக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வேஸ்ல தான் மார்க்கெட் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஆப்ஷன் செயினை நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரிய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது கால் ஆப்ஷன், இது புட் ஆப்ஷன். ஓகேங்களா? இது கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு எல்லாமே மைனஸ்ல இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே மைனஸ்ல இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எல்லாமே என்ன செய்யுது, மைனஸ்ல இருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ தான் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே நெகட்டிவ்ல தான் வந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெண்டு பேருமே நெகட்டிவ்ல போயிட்டு இருக்காங்கன்னா என்னங்க அர்த்தம், ஃபுல் அண்ட் ஃபுல் டிகே மோட்ல மார்க்கெட் இருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன செய்யாது, மார்க்கெட்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து இருக்காது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மார்க்கெட்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்க, மைனஸ்ல இருக்கிறாங்க. ரெண்டுமே ரெட்ல இருக்கு பாத்தீங்களா? ரெண்டுமே என்ன செய்யறாங்க, இது 10%, 13%, 30%, 40% வரைக்கும் ஒரு டீம்லாம் போயிருக்கு மைனஸ்ல. ஸோ அதே மாதிரி இங்க கால் ஆப்ஷன்லையும் பாத்தீங்கன்னா 28% வரைக்கும் மைனஸ்ல அப்படின்றது வந்து போயிருக்கு. சரிங்களா? ஸோ அதான் நீங்க வந்து என்ன செய்யணுங்க, இதையும் வந்து கவனிக்கணும். இதையும் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன செய்ய முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும் மார்க்கெட் இன்னைக்கு சைடு வேஸ்ல போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு வாங்கி வச்சுட்டு ஹோல்டு பண்ணிட்டே இருப்பாங்க. ஹோல்டு பண்ணாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுங்க, காலையில் வாங்கினவங்களுக்குலாம் இங்கே பாருங்க நம்மளுக்கு ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்திருந்தாலே 13%க்கு மேலே லாஸ். புட் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 23%க்கு மேலே லாஸ் காலையில இருந்து. ஓகேங்களா? ஸோ அப்போ வாங்கி வச்சுட்டு நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லாஸஸ் தான் அதிகமாக வரும். இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர்ஸ் டே. செல்லர்ஸ்க்கு தான் வந்து என்ன செய்யும், இந்த இது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்கும். அப்போ செல்லர்ஸ் இன்னைக்கு காலையில் ஸ்ட்ராடல், அதாவது 920 ஸ்ட்ராடல் நம்மளுக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்ல வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க க்ளோசிங் அப்படின்றது வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஏன்னா ரெண்டு பக்கமே நல்ல டிகே அப்படின்றது வந்து நடந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால சொல்றேன். ஸோ அதையும் என்ன செய்யணும், நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு நம்ம அந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் லைன்லேயே என்ன பண்ணியிருக்காங்க, மேலே கீழே அப்படியே போயிட்டு அங்கேயே சைடு வேஸ்ல வந்து போயிருக்காங்க. நம்மளுக்கு அங்கேருந்து மேலேயும் போகல, கீழேயும் வரல. ஓகேங்களா? அதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஓப்பனிங் ரேஞ்ச், அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் ரேஞ்ச், அந்த அதுக்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க, வரவே இல்லை மார்க்கெட் அப்படின்றது. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆப்ஷன்லையும், ஆப்ஷனில் பார்த்தாலுமே உங்களுக்கு என்ன ஆயிருக்கு,
ஆப்ஷன்லயும் நம்மளுக்கு என்ன செய்றாங்க, ஃபர்ஸ்ட் காலையில மீட்டிங் அப்படின்றது வந்து பண்றாங்க. மீட்டிங் பண்ணிட்டு நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது கீழயும், புட் ஆப்ஷன் அப்படின்றது என்ன செய்றாங்க, மேலயும் போறாங்க. மீட் பண்ணிட்டு நம்மளுக்கு புட் ஆப்ஷன் மேல போறாங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றது கீழ வராங்க. எங்க வரைக்கும் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த S1 வரைக்கும் தான் வந்திருக்காங்க. சரிங்களா? S1க்கு கீழ வந்து நிலை பெறல. S1க்கு கீழ வந்து சில நிலை பெறல. அதே மாரி இவங்களும் வந்து நம்மளுக்கு மிட் லெவல் போறாங்க. மிட் லெவல்லேருந்து கீழ வந்துடுறாங்க. அகைன் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. 2வது கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க டாமினேட் பண்ணி மிட் லெவல் போறாங்க. நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன பண்றாங்க, S1 நோக்கி வராங்க. சரிங்களா? அதே மாரி தான் நடந்திருக்கு. ஓகே. நம்மளுக்கு என்ன செய்யல, கால் ஆப்ஷன் அப்படின்றது மிட் லெவலுக்கு மேல வந்து என்ன செய்யல, போகல. மிட் லெவலுக்கு மேல வந்து என்ன செய்யலங்க, போகல. அங்கேருந்து 2வது நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க, ரிவர்சல் ஆகுது. அகைன் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து பண்றாங்க. இதுல நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, புட் ஆப்ஷன் அப்படின்றது டாமினேட் பண்ணி மேல போறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றது மேல போயிட்டு, மிட் லெவலுக்கு போயிட்டு, கீழ வந்துட்டு மீட்டிங் பண்ணாங்க. 2வது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது டாமினேட் பண்ணி என்ன பண்ணாங்க, மிட் லெவலுக்கு போனாங்க. அகைன் நம்மளுக்கு மீட்டிங் நடக்குது. இதுல புட் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு டாமினேட் பண்ணி மிட் லெவல் வரைக்கும் போயிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா கொண்டு போயிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் தான் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்க. அதுலேருந்து ரிஜெக்ஷன், அதுலேருந்து ரிஜெக்ஷன் அப்படிதான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கு. சரியா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மீட்டிங் பாயிண்ட் வந்து சரியா நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிய வரும். அதான் நம்மளுக்கு இப்போ 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்குது அப்படின்னா நம்ம எதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ 23,950 அப்படின்னா இதுக்கு வந்து கால் ஆப்ஷன். இப்போ நான் என்ன பண்றேன், புட் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து நம்மளுக்கு மேல போயிருக்கு, மிட் லெவலுக்கு போயிருக்கு இல்லைங்களா? கால் ஆப்ஷன் அப்படின்றது மிட் லெவலுக்கு போயிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல யார் மீட்டிங் நடந்திருக்கும், சரிங்களா? யாரு கூட இவங்க மீட்டிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அப்போ நம்ம அதை பார்ப்போம். இருபத்தி 4,050 சரிங்களா? 24,050 அதை வந்து நம்ம இதோட வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மீட்டிங் ஆயிருக்கும். ஏன்னா இந்த கால் ஆப்ஷன் அப்படின்றது 23,950 அப்படின்றது இந்த 24,050 மீட் பண்ணும் பொழுது தான் 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆறாங்க. இது எப்படி ஆறாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த 24,050யும் 23,950யும் நம்ம என்ன பண்ணணுங்க, ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா 24,000 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து கிடைக்கும். ஸோ அப்ப அந்த நம்பர்ல தான் மார்க்கெட் அப்படின்றது இருக்கு. அப்ப நம்மளுக்கு 23,950ல இருந்து நம்மளுக்கு 24,000 போனா தான் என்ன பண்ணுவாங்க, இந்த கால் ஆப்ஷன் வந்து ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அப்ப 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்க. அப்ப இவங்க 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும்னா என்ன பண்ணணும், இவங்கள வந்து டாமினேட் பண்ணணும். இவங்கள என்ன செய்யணுங்க, டாமினேட் பண்ணணும். அதாவது இந்த 24,050 புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யணும், அவங்க டாமினேட் பண்ணி மேல வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இங்க மீட்டிங் பண்ணிட்டு நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகாதுங்க, நம்மளுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்காது. 2வது நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏடிஎம் நோக்கி வருவாங்க, அப்புறம் ஓடிஎம் நோக்கி போவாங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஏடிஎம் நோக்கி வந்துட்டு 2வது 50 பாயிண்ட் ஓடிஎம்மா கூட ஆயிருக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு ஓடிஎம்மா ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம யாரை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 850 நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து புரிய வரும். இங்க பாருங்க. இதுல நம்மளுக்கு என்ன என்ன பண்ணியிருக்கிறாங்க, 50 பாயிண்ட் ஓடிஎம்ல இருந்திருக்கிறாங்க. இப்போ ஓடிஎம்ல இருக்கும்போது நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடக்குதா? 23,850. ஓகே. 23,850 நீங்க வந்து கம்பேர் பண்ணும்பொழுது, இந்த ஸ்ட்ரைக் நம்ம ஏடிஎம் அடிச்ச ஸ்ட்ரைக் வந்து 50 பாயிண்ட் ஓடிஎம் ஆயிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? 50 பாயிண்ட் ஓடிஎம் ஆயிருக்கிறாங்க. அதுக்கு கீழ வந்து விடல. அதனால தான் இங்கேருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ரிவர்சல் அப்படின்றது வந்து குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி தான் நீங்க வந்து என்ன செய்யணுங்க, மார்க்கெட்ட வந்து கவனிக்கணும். சரியா? ஸோ இது வந்து கொஞ்சம் கரெக்ட்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நெறையா ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இதுலேருந்து. ஓகே. ஸோ அத கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகே டன். ஸோ அந்த இண்டிகேட்டர் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. அந்த இண்டிகேட்டர் மட்டும் இல்லாம நம்ம வந்து இன்னும் இந்த பேஸ் வேல்யூ இண்டிகேட்டர் அப்படின்றதெல்லாம் குடுத்துருக்கோம். சரிங்களா? பேஸ் வேல்யூ வித் சிந்தெடிக் ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. அதே மாரி ஆப்ஷன் செயின் இருக்கு. அதே மாரி நம்மளோட அந்த டைம் வேல்யூ இண்டிகேட்டர் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல தான் வந்து இருக்கு. ஸோ அத வந்து என்ன செய்யுங்க, மறக்காம யூஸ் பண்ணுங்க. சரியா? இத வந்து எல்லாரும் வந்து இதுல ரன் டைம் எரர் வருது ப்ரோ அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அது வந்து நான் வந்து என்ன சொல்லணும்னா, இதுல நீங்க கரெக்ட்டான ஒரு எக்ஸ்பைரி டேட் சரிங்களா? கரெக்ட்டான ஒரு எக்ஸ்பைரி டேட் நீங்க குடுக்கல அப்படின்னாலும் ரன் டைம் எரர் அப்படின்றது வரும். கரெக்ட்டான ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து குடுங்க. அதே மாரி நீங்க நிஃப்டில பார்க்கும்பொழுது நிஃப்டி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா, அந்த இத வந்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து கரெக்ட்டான எக்ஸ்பைரி டேட் இது கரெக்ட்டான்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் கிடையாது. சரிங்களா? இப்ப நம்ம என்ன செய்யணுங்க, கரெக்ட்டான ஒரு எக்ஸ்பைரி டேட் குடுத்தா, அங்க வந்து ரன் டைம் எரர் வந்து வராது. வந்துருச்சுங்களா? ஒர்க் ஆகுதா? ஸோ நெறைய பேர் எனக்கு வந்து அதுதான் மெசேஜ் பண்றீங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு போட்டுட்டே இருக்கிறீங்க. எனக்கு எரர் வருது ப்ரோ, எரர் வருது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு.
நீங்க ஜஸ்ட் இந்த செட்டிங்ல கரெக்ட்டான ஒரு வேல்யூ குடுத்தீங்க அப்படின்னா, இண்டிகேட்டர் அப்படின்றது கரெக்ட்டா ஒர்க் ஆகும். ஓகே. வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.